ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி சூப்பரான சிக்கன் பிரியாணி, மணக்க சூப்பராக அம்மா கையால் ரெடியான பிரியாணி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தக்காளி ஒரு 6, வெங்காயம் ஒரு 4, பச்சை மிளகாய் 7, புதினா கைப்பிடி அளவு, சிக்கன் மசாலா, கரம் மசாலா எல்லாமே சக்தி பிராண்டாக எடுத்திருக்கோம். சிக்கன் வந்து ஒரு 2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு வச்சுருக்கோம். பிரியாணி 1.5 கிலோ பிரியாணி அரிசி எடுத்திருக்கோம். இப்போ ஒரு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்க, கிராம்பு எல்லாத்துலேயும் ஒரு 2 போட்டுடலாம். நம்ம இது செவந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா செவரட்டும். செவந்ததுக்கு அப்புறம் பச்சை மிளகாவையும் நம்ம போட்டுடலாம். பச்சை மிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். கட் பண்ண தக்காளி. இப்போ தக்காளி எல்லாத்தையுமே நல்லா வேக வச்சிடலாம். நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம புதினா ஆட் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ புதினா ஆட் பண்ணி அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது இது நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 2 ஸ்பூனு, கார மிளகாய் தூள் 3 ஸ்பூனு, பிரியாணி மசாலா 3 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, சிக்கன் தூள் 3 ஸ்பூனு. இது எல்லாமே வந்து நம்ம சக்தி பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிக்கனை எடுத்து போட்டுடலாம். சிக்கன் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தயிரும் ஆட் பண்ணியிருக்கோம். தயிர் மட்டும் வீடியோ மிக்ஸ் ஆகல ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் கண்டிப்பாக தயிர் வந்து நாங்கள் 10 ரூபாய் தயிர் வந்து போட்டிருக்கோம். இப்போ அதுக்கு தேவையான சால்ட் எல்லாம் போட்டுடலாம். கீயும் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சாச்சு. கொதி வந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி தழை போட்டதுக்கு அப்புறம் நம்ம அரிசியும் நம்ம போட்டுடலாம். இப்போ நல்லா வேகட்டும். மூடி போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பரா மணக்க பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம மூடி போட்டு குக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிட்டே இருக்கு. பாருங்க, இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 கிலோ அரிசி, 2 கிலோ சிக்கனுக்கு நம்ம 1.5 கிலோ அரிசி அளவுக்கு பிரியாணி அரிசி போட்டிருக்கோம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை வந்து ஸ்லோவில் தம்மில் வச்சிடலாம். தம்மில் வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டோம். நம்ம மூடி போட்டு அப்சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கொத்தமல்லி தழை போட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். ஆனால் தண்ணி வந்து லைட்டாக தெளிக்கிறது எதுக்காகனா, நம்ம அந்த சாதம் வந்து நல்ல தம்மில் கரெக்டாக வெந்துட்டோம், நல்ல சூப்பராக பக்குவமான ஒரு பதத்துக்கு வந்துட்டோன்றதுக்காக நம்ம தண்ணி லைட்டாக தெளிச்சிருக்கோம். பாருங்கள், சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதோடைய தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எல்லாருக்கும் வீட்டில் உங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். சைடில் நமக்கு வெங்காய பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான இந்த சிக்கன் பிரியாணி பாருங்க, பாத்திரத்தில் கொட்டும் பொழுதே அப்படியே உதிரியா நல்லா அரிசியெல்லாம் உடையாம சூப்பரா ரெடி ஆகி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்ச நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், see you.